என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஜெம் சினிமாஸ் சேனல் நேயர்களே, பரபரப்பான சினிமா துணுக்களை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரசாந்த் நடிக்கும் புதிய படத்தில் வாரிசுகள். சமீபத்தில் நானி தயாரித்து நடித்து வெளிவந்த படம் கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி. இந்த படம் தெலுங்கில் சாதனை படைத்தது வசூலில். இந்த படத்தின் தமிழ் மொழிமாற்று உரிமையை நடிகர் தியாகராஜன் வாங்கியிருக்கிறார். இந்த படத்தில் நானி நடித்த வேடத்தில் பிரசாந்த் நடிக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த படத்தில் 5 ஸ்டார் தயாரிப்பு நிறுவன அதிபரின் மகன் கதிரேசனின் மகன் கிருத்திக் மற்றும் தேவயானின் மகள் இனியா ஆகியோர் நடிக்கிறார்கள். இந்த படத்தை நடிகர் தியாகராஜன் தயாரித்து இயக்குவார் என்று தெரிகிறது. இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் தேர்வு நடைபெற்று முடிந்தது. விரைவில் படப்பிடிப்பு தொடங்கும் என்று நடிகரும் தயாரிப்பாளருமான தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். ரேப் பாடகர் வேடகன் மீது பெண் டாக்டர் பலாத்கார புகார். கேரளாவில் மக்கள் மத்தியில் புகழ்பெற்றவர் ரேப் பாடகர் வேடன். இவருடைய ஒரிஜினல் பெயர் வேற. இலங்கையிலே போர் நடந்தபோது அங்கிருந்து தப்பி வந்து கேரளாவில் குடிபெயர்ந்தவர் வேடன். இவருக்கென்று நிறைய பாப் ரசிகர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு பெண் டாக்டர் கேரளாவை சேர்ந்தவர் வேடன் மீது போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். என்னை திருமணம் செய்ததாக சொல்லி பல்வேறு ஊர்களுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்து என்னை அனுபவித்ததாக அந்த புகாரில் பெண் டாக்டர் கூறியிருக்கிறார். பெண் டாக்டர் அளித்த புகாரின் பேரில் கேரள போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரைவில் ரேப் பாடகர் வேடன் கைது செய்யப்பட இருக்கிறார். சிம்பு படம் கைவிடப்படுகிறது. வடசென்னை படத்தை வெற்றிமாறன் கலைத்திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தனுஷ் நடித்து பயங்கர வசூலை பெற்றது. இந்த படத்தின் 2ஆம் பாகத்தில் தனுஷ் நடிக்கவில்லை. வடசென்னை 2ஆம் பாகத்தில் சிம்பு நடிப்பதாக இருந்தது. சமுத்திரகனி மற்றும் பலரும் நடிப்பதாக இருந்தது. ஆனால் திடீரென்று இந்த படம் கைவிடப்பட்டது என்று தெரிகிறது. சம்பள விஷயத்தில் வெற்றிமாறனுக்கும் சிலம்பரசனுக்கும் ஒத்துப்போகவில்லை என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. இதன் காரணமாக இதன் படப்பிடிப்பு எப்போது நடைபெறும் என்பதும் தெரியவில்லை. படம் கைவிடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இலங்கை தீவில் சோக்சு பங்களா கட்டும் இந்தி நடிகை. இலங்கையிலே போருக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகமாக குறைந்துவிட்டது. ஆனால் இதை ஈடுகட்டும் விதமாக இலங்கைக்கு அருகே உள்ள ஒரு தீவை விலைக்கு வாங்கியிருக்கிறார் இந்தி சினிமா நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ். இவர் அந்த தீவில் ஒரு ஆடம்பர சொகுசு பங்களா கட்டி குடியேற இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சில ரெசார்ட்டுகளும் கட்டி வாடகைக்கு விட திட்டமிட்டிருக்கிறார். ஒரு தனி தீவில் ஆடம்பர பங்களா கட்டும் முதல் நடிகை என்ற பெயரை ஜாக்குலின் பெர்னாண்டஸ் பெற்றிருக்கிறார். ஹைதராபாத்தில் சாக்லேட் தொழிற்சாலை நடத்தி வரும் ஊர்வசி சாரதா. நடிகை சாரதா தமிழில் துலாபாரம் படத்தில் நடித்து பலருடைய பாராட்டை பெற்றவர். அது மட்டுமல்லாமல் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆரின் தங்கையாக நடித்தார் சாரதா. அவருடைய சொந்த ஊர் தெனாலி. தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் ஊர்வசி சாரதா போட்டியிட்டு தெனாலி தொகுதி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். அவருக்கு ஹைதராபாத்தில் ஒரு மிகப்பெரிய சாக்லேட் தொழிற்சாலை இருக்கிறது. நடிகைகளை பொறுத்தவரையில் நடிக்கும் பொழுதே தாங்கள் சினிமாவிலிருந்து விலகிய பிறகு என்ன தொழில் நடத்தலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுகிறார்கள். பல நடிகர்கள் ஹோட்டல் நடத்துகிறார்கள், சில நடிகைகள் லாட்ஜ் நடத்துகிறார்கள், சிலர் வாசனை திரவியங்கள் விற்கும் கடைகள் நடத்துகிறார்கள். இப்படி எல்லோரும் தனித்தனியாக ரியல் எஸ்டேட் தொழில் நடத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஹைதராபாத்தில் சாக்லேட் தொழிற்சாலை நிறுவி வெற்றிகரமாக லாபத்தை பெற்று வருகிறார் ஊர்வசி சாரதா. மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி சினிமாவுக்கு முழுக்கு. மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி தமிழில் கதாநாயகனாக பல படங்களில் நடித்தார். ரஜினிகாந்துடன் இவர் இணைந்து நடித்த தளபதி படம் வசூலில் சாதனை புரிந்தது. மம்முட்டிக்கு இப்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. அதனால் மம்முட்டி நயன்தாரா ஜோடியாக நடிக்கும் மலையாள படத்தின் படப்பில் இருந்து விலகிட்டார் மம்முட்டி. ரஜினிகாந்த் கூட சமீபத்தில் மம்முட்டியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். இப்போது வந்த தகவல் படி டாக்டர்கள் அவரை தீவிர ஓய்வில் இருக்கும்படி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நோய் முற்றிலும் குணமாகிற வரையில் சினிமாவில் நடிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் மம்முட்டி.